இப்படி சிவபெருமானோட உடல்ல இருந்து வந்த வேர்வை துளிகள் பிரம்மதேவனால ஆசிர்வதிக்கப்பட்டு சமுத்திரராஜனால வளர்க்கப்படுது. அப்படி வளர்க்கப்பட்டவன் தான் ஜலந்தரன். ரொம்ப கொடுமையான அரக்கன். இந்த ஜலந்தரன் ருத்ரனோட சக்திய பெற்றிருந்ததுனால உலகையும் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறான். அது மட்டும் இல்லாம தேவர்களை எல்லாம் சண்டைக்கு கூப்பிடுறான். அப்படி சண்டை போட்டு தேவர்களையும் ஜெயிச்சிடுறான். அடுத்து பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கூட இவன் வெற்றி பெற்று விட்டான். அதனால இவனுக்கு என்ன ஆகுது? தலகணம் அதிகமாகுது. இந்த ஜலந்தரன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தேவர்களை எல்லாம் வெற்றி பெற்றுட்டோம், பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கூட ஜெயிச்சிட்டோம். அடுத்து சிவபெருமான் தான். அவரையும் நம்ம போருக்கு அழைச்சி ஜெயிச்சிட்டோம்னா 14 லோகமும் நம்மளே ஆளலாம், நம்மளே ஆட்சி புரியலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எண்ணமிடுறான். அதனால திருக்கைலாயம் நோக்கி புறப்படுறான் இந்த ஜலந்தர்.